வணக்கம். விதிகளை வெல்வோம். நண்பர்களே, நாம் தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறையில் பல்வேறு விவரங்களை காணொளி வாயிலாக ஒரு பயிற்சி நோக்கத்திற்காக பார்த்து வருகிறோம். அதில் முக்கியமாக இன்றைய நாளில் நாம் பார்க்கவிருப்பது ஒரு கிராம ஊராட்சியினுடைய கூட்டம். இதை எப்படி நடத்துவது, எவ்வளவு நாளுக்கு ஒரு முறை நடத்த வேண்டும், இது எப்படி ஒரு செல்லத்தக்க கூட்டமாக இருக்கும், இந்த நிரலை யார் தயாரிப்பார்கள், இதில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்பது பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஊராட்சிகள் கிராம ஊராட்சி கூட்டங்களை கூட்டுதல் மற்றும் நடத்துவதற்குண்டான குறைவன் வரம்பு மற்றும் வழிமுறைகள் பற்றி விதிகள் 1999 என்ற தலைப்பின் கீழ் வெளியான ஒரு முக்கியமான ஒரு அரசாணை. இந்த அரசாணை எண் 167 ஊரக வளர்ச்சித்துறை 9/8/1999 இதில் வெளியான இந்த அரசாணை பற்றி பார்க்க போகிறோம். கூட்டங்களுக்கு இடையிலான கால அளவு. கிராம ஊராட்சி அதன் அலுவலகத்தில் அலுவல்களை நடத்துவதற்கு ஒவ்வொரு மாதத்திலும் குறைந்தது ஒரு தடவையாவது அது ஏற்பாடு செய்யக்கூடிய காலங்களில் எவ்வப்போது தலைவர் கூட்டம் கூட்டுகிறாரோ அவ்வப்போது கூட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. 2 விஷயத்தை இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தான் கூட்டம் நடத்த வேண்டும். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை கூட்டத்தை கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கூட்ட அறிவிப்பு. கூட்ட அறிவிப்பை, அதாவது அஜெண்டா என்று சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பை 3 நாட்களுக்கு முன்னதாக கொடுக்கணும். இதில் இடம், நாள், நேரம், கால அளவு, அதாவது எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது என்கிற விவரங்களோடு தருவது தான் கூட்ட அறிவிப்பு. அடுத்தது பொருள் நிரல். இந்த அஜெண்டா எப்படி உள்ள பொருள் நிரல் தயாரிப்பது என்று பார்க்கலாம். இது தலைவரால் தயாரிக்கப்பட வேண்டும். இது 1. 2வது, உறுப்பினர் கூட்டத்தில் விவாதிக்கும் பொருட்டு பொருள் நிரல் கொண்டு வரலாம். 2. ஆனால் ஒரு கால அளவிற்கு 7 நாளைக்கு முன்பாக தலைவருக்கு விவரங்களை அளிக்கணும். தலைவர் அதன் மீது ஒரு கருத்துரையுடன் அந்த கூட்ட விவாதத்துக்கு எடுத்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பொருள் நிரல் இருக்குது. அதில் என்னவெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்றத பற்றியும் இதில் சொல்கிறாங்க. அந்த முன்னதாக இருக்கக்கூடிய மாதத்தில் முடிய வரவு செலவு கணக்கு அறிக்கையை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, கணக்கு உண்டெனில் வழக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் முதல் படியே வரவு செலவு அறிக்கையை வைக்கிறோம். அந்த மாதம் முடிய கிராம ஊராட்சியில் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பணியின் முன்னேற்ற அறிக்கை, ஒர்க்குடைய ப்ராக்ரஸ். அடுத்ததாக 3வது, அடுத்த 3 மாதத்திற்கான நிர்வாக அறிக்கை, இதையும் வைக்கணும். அடுத்தது கிராம ஊராட்சியில் தணிக்கை அறிக்கை, அதற்கான விளக்க குறிப்புகளை நிச்சயமாக வைக்கணும். கிராம ஊராட்சியினுடைய வளர்ச்சி திட்டம், உயர் அதிகாரிகளுடைய பயண திட்டம், அவர்கள் இந்த திட்டத்தை பார்வையிட்டதற்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாமும் கூட அதில் வைக்க வேண்டும். கிராம ஊராட்சியினுடைய நிர்வாகத்தில் உறுப்பினர்கள் திறம்பட பங்கு கொள்வதற்காக மத்திய மாநில அரசு மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர், மாவட்ட ஆட்சித்தலைவர் இவர்கள்லாம் அவ்வப்போது கொடுக்கக்கூடிய அறிக்கைகள், தெளிவுரைகள், இது மாதிரியான விவரங்களையுமே சேர்த்து வைக்கணும். எல்லோரும் எல்லாமும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கணும், கூட்ட நிரல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டுமல்ல, இந்த கூட்ட நிரலை சேர்ப்பதில் தான் பல்வேறு தெளிவுரைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்குது. அதை எப்படியெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்றத பற்றியான ஒரு 4 வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது. 1, நேரடியாக கொண்டு போய் கொடுப்பது, அதை சார்பு செய்வதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணலாம்.
நம்பர் 2, குடும்ப உறுப்பினர், அதாவது வயது மூத்த உறுப்பினர் 18 வயதுக்கு மேலே உள்ள குடும்ப உறுப்பினர்கிட்ட சார்பு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 3வதாக பதிவு அஞ்சலில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 4, ஒருவேளை இதெல்லாம் இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் கடைசியாக சமீபத்தில் குடியிருந்த வீட்டில் ஒட்டு சார்பு செய்யலாம். ஒட்டு சார்பு என்றால் என்னென்னா, கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் அவர்கள் பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் அந்த நிகழ்ச்சி அஜெண்டாவை ஒட்டி சார்பு செய்யலாம். இது சார்பு செய்கிற முறை. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஊராட்சி மன்ற தலைவர், உறுப்பினர், செயலர், ஏன் ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய கூட்ட அறிவிப்பின் நிகழ்ச்சி நிரலுடன் கிராம ஊராட்சியின் ஏதாவது ஒரு உறுப்பினருக்கு சார்பு செய்யாமல் விட்டுட்டா கூட அந்த கூட்டம் நிச்சயமாக செல்லுபடி ஆகாது என்பதை தான் இந்த அரசாணை சொல்லுது. இதை மிக முக்கியமாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கூட்டத்தை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய அமர்வுகளில் பல்வேறு விஷயங்களை பற்றி பார்ப்போம். விதிகளை வெல்வோம் குழுவில் இணைந்து இருங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து கண்காணித்து கவனித்து வாருங்கள். பயனடைவீர், பலனடைவீர். நன்றி.